பத்ரி வெங்கட் சார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவரோட டைரக்ஷனில் போது ஸ்டோரி எல்லாமே அதே தான். அப்படியே அதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே போட்டு பண்ணுறோம் அப்படின்னா ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாகவே அந்த லைன்லாம் அவ்வளோவா அப்போல்லாம் சொல்லலாம் மாட்டாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கேரக்டர் உன்னோட கேரக்டர் இப்படி தான் இருக்குன்னுவாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனதுக்கப்புறம் தான் தெரியும், ஸ்டோரிலாம் இப்படி போயிட்டு இருக்கு இதில் இருக்குது. அந்த 2 படத்துலையும் வந்து எங்களோட காமெடி திருடா திருடிலையும் அந்த சகிலா போஸ்டர் சரி, பானா கத்தாரிலையும் சரி, ரொம்ப வருஷம் கழிச்சு நான் என்னன்னா ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போலாம் நமக்கு நிறைய மீம்ஸ்லாம் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு இது பண்ணாலும் அது மீம்ஸ் போடுவாங்க, இது பண்ணுவாங்க. அந்த டைம்லலாம் எதுவுமே இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ என் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணியிருந்தான். இந்த பானா காத்தேரியோட ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். போன இடம்லாம் இந்த மாதிரி ஆனவுடனே சரி இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பண்ணோம். ஏன்னா கான்டாக்ட் ரொம்ப முக்கியம்னு சொன்னால, கான்டாக்டும் ரொம்ப முக்கியம், டேலண்ட் ரொம்ப முக்கியம்ட்டு. அந்த கான்டாக்ட்ஸை வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. சரி அதான் இவ்வளோ பெரிய படம் பண்ணிட்டோமே, நம்மளே தேடி எல்லாமே வந்துடும்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே உட்காந்தேன். அதுதான் ரொம்ப தப்புன்னு நான் நினைப்பேன். பானா காத்தாடி வந்து அகேன் இட்ஸ் a பிக் பிரேக். ஒரு 2.5 hours மூவில ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த டைம்ல வந்து உதய் நாங்க பார்த்துட்டே இருப்போம். அந்த மூவி நடந்ததோட சீன் எப்படி நடந்துச்சு? ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்கே அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் டைரக்டர். அவர் வந்து ஸ்டோரி அதெல்லாம் பண்ணும்போது சுண்டல்னு கேரக்டர் என்னை எங்கேயோ பார்த்துருக்காரு. ஸோ இவன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உதய் தான் அதை விழாக்காலமாக இருக்கலாம், என்ன படமாக இருக்கலாம், இல்லை அவர் சொல்லியிருக்காரு உங்கள் ஏரியாவில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன்டா அப்படின்ட்டுருக்காரு. இந்த காவிரிக்கா நடந்தாலும் சுற்றின்னு இருப்பேன், நீ சுற்றிட்டு இருக்கும்போது காத்தடி போடும்போதெல்லாம் பிடிக்கும் போதெல்லாம் ஓடும் போதெல்லாம் பார்த்துருக்கேன்டா ஒன்று அப்படின்னாரு. சூப்பர்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த படம் சைன்லாம் பண்ணி எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிட்டு ஷூட்டு ஒரு 3 நாள் போயிட்டோம். அதுக்கப்புறம் எல்கே என்ன பண்ணல, எல்கே ஸ்டோரி மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 months கேப்பு. அதுக்கப்புறம் திருப்பி கால் வந்தது, இந்த மாதிரி திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. பத்ரி வெங்கட் சார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவரோட டைரக்ஷனில் போது ஸ்டோரி எல்லாமே அதே தான். அப்படியே அதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே போட்டு பண்ணுறோம் அப்படின்னா ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாகவே அந்த லைன்லாம் அவ்வளோவா அப்போல்லாம் சொல்லலாம் மாட்டாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கேரக்டர் உன்னோட கேரக்டர் இப்படி தான் இருக்குன்னுவாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனதுக்கப்புறம் தான் தெரியும், ஸ்டோரிலாம் இப்படி போயிட்டு இருக்கு இதில் இருக்குது. அதில் வந்து எனக்கு என்னென்னா கருணா சார் கூட அது அங்கிள் கூட பண்ணதை வந்து எனக்கு எல்லாமே வந்து ஹிட் காம்போ மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 2 படம் பண்ணியிருக்கோம். அந்த 2 படத்துலையும் வந்து எங்களோட காமெடி திருடா திருடிலையும் அந்த சகிலா போஸ்டர் சரி, பானா கத்தாரிலையும் சரி, ரொம்ப வருஷம் கழிச்சு நான் என்னென்னா ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போலாம் நமக்கு நிறைய மீம்ஸ்லாம் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு இது பண்ணாலும் அது மீம்ஸ் போடுவாங்க, இது பண்ணுவாங்க. அந்த டைம்லலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ என் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணியிருந்தான். இந்த பானா காத்தேரியோட ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். அந்த டைலாக் எடுத்து அது ஒரு சின்ன பிட்டு கூட இல்ல, அது திருடா திருடி பானா காத்தேரியில் வந்து ஒரு சின்ன சீன். ஆனால் உன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஆனால் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு சிகரெட்டில் வந்து ஸ்மோக்கிங் டு இன்ஜுரிஸ்ன்னு ஆபத்துன்னு எழுதிருக்கு. சரக்கு அடிக்கிறவங்களுக்கு சரக்கு அடிக்கிறது ஆபத்துன்னு எழுதிருக்கு. உன்ன மாதிரி பொண்ணுங்களை தேடி போகிறவங்களுக்கு எங்கே நான் எழுதியிருக்கோம். ஒரு பெரிய ஆப்ஷன் எதெல்லாம் கண்டுபிடிச்சுன்னா இதை கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து ரொம்ப லேட்டராக இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி அதில் நிறைய காமெடிகள் இருக்குது. அது எல்லாருக்குமே வந்து கரெக்டாக அது என்னன்னா 2002 நினைக்கிறேன், 2002 ரிலீஸ் ஆச்சு இந்த 2K கிட்ஸ்லாம் வந்து அதை. ஸோ அதனால அவங்க எல்லா மனசுக்குள்ளேயும் அந்த படங்கள் வந்து அந்த படம் நல்லா ரீச் ஆயிடுச்சு, சாங்கும் ஹிட்டு. ஸோ ரீச் ஆனோன்னா இப்போ எல்லாருமே வந்து நான் இப்போ நான் ரீசெண்டாக அந்த படத்தை தாண்டி எல்லாமே என்ன பானா காத்தாடி தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா லைக் அதுக்கான ரெகக்னேஷன் வந்து சூப்பரா இருக்கும். பட் அந்த மூவில பார்த்ததுக்கு அப்புறமா நாங்களும் நினைச்சது ஓகே உதய் வந்து இதுக்கப்புறமா நிறைய படங்கள்ல வந்து ஒரு நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலா நானுமேலாம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஸ்டேஜ் தான் அந்த ஒரு பானா காத்தாடி. சூப்பர் சக்சஸ் ஆக்சுவலி நிலா அதுக்கப்புறமாலாம் பார்க்குறப்போ. பட் ஆனால் அதுக்கப்புறம் உதய் காணவே காணும். அதுக்கப்புறம் அது என்னோட தப்பு தான் சொல்லுவேன். என்னன்னா அதுக்கப்புறம் நான் போய் முயற்சிகள் ரொம்ப பண்ணல. ஓகே போன இடம்லாம் இந்த மாதிரி ஆனவுடனே சரி இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பண்ணோம். ஏன்னா கான்டாக்ட் ரொம்ப முக்கியம்னு சொன்னால, கான்டாக்டும் ரொம்ப முக்கியம், டேலண்ட் ரொம்ப முக்கியம்ட்டு. அந்த கான்டாக்ட்ஸை வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. சரி அதான் இவ்வளோ பெரிய படம் பண்ணிட்டோமே, நம்மளே தேடி எல்லாமே வந்துடும்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே உட்காந்தேன். அதுதான் ரொம்ப தப்புன்னு நான் நினைப்பேன். அதுக்கப்புறம் லைட்டராக புரிய ஆரம்பிச்சு இப்போ எல்லாத்துக்கும் போயிட்டு இந்த மாதிரி படம் பண்ணியிருக்கேன், இந்த இஷ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது.